My channel is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது எக்கனாமிக்ஸ் லெவல் ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 இன்ட்ரடக்ஷன் டு மைக்ரோ எக்கனாமிக்ஸ். ஸோ 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம். இனிமேல் எல்லா டேஸில் நான் ஒரு வீடியோ போடுவேன். ஸோ குவார்ட்டர்லி கிட்ட வருது. ஸோ அதுக்கு அந்த ரிவிஷன். ஸோ 2 மார்க்ஸ் கொஷின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸ் வந்து ஏஷியன் க்ரீக் வேர்ட்லேருந்து வந்து ஓக்கியோஸ் அண்ட் நோமோஸ். ஓக்கியோஸ்னா ஹவுஸ் ஹோல்ட், நோமோஸ்னா மேனேஜ்மெண்ட். ஸோ எக்கனாமிக்ஸ்னா என்னென்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட். மைக்ரோ எக்கனாமிக்ஸ்னா என்னென்னா இட் இஸ் த ஸ்டடி ஆஃப் இண்டிவிஜுவல் யூனிட்ஸ் பற்றி படிக்கிறது. லைக் இண்டிவிஜுவல் ஹவுஸ் ஹோல்ட், இண்டிவிஜுவல் ஃபார்ம், இண்டிவிஜுவல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மைக்ரோ எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டர்ஸ் கவர் ஆகும். ஒன்று வந்து வேல்யூ தியரி, இன்னொன்று வந்து வெல்ஃபேர் தியரி. நெக்ஸ்ட் கூட்ஸ்னா என்னன்னாக்கா நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா கூட்ஸ்னா என்னது, ஒரு பொருள். பட் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா கூட்ஸ்னா சர்வீஸும் இன்க்ளூட் ஆகும். கூட்ஸில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ், கமாடிட்டி வரும். சர்வீஸில் பார்த்தீங்கன்னா இது இன்டான்ஜிபிள் லைக் ஃபினான்ஸு, பேங்கிங், இதெல்லாம் வந்து சர்வீஸில் வரும். ஸோ கூட்ஸ்க்கும் சர்வீஸ்க்கு என்ன வித்தியாசம்? ஸோ கூட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டான்ஜிபிள். ஸோ டேஞ்சிபிள் விச் யூ கேன் சி அண்ட் டச், பார்க்க முடியும், தொட முடியும். சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா இன்டான்ஜிபிள், பார்க்க முடியாது, தொட முடியாது. அஸ் ஃபிசிக்கல் டைமென்ஷன் ஹெட்ரோஜீனியஸ், ஒரு வித்தியாசம் இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களால் தொட முடியும். இண்டிபெண்ட் டு தேர் ஓனர். ஸோ கூட்ஸ் வேறு, ஓனர் வேறு. ஆனால் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓனர் வச்சு தான் பண்ணணும். ஸோ இது டிரான்ஸ்ஃபரபிள், இது பெரிஷபிள். 2 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி, சர்வீஸ் யூட்டிலிட்டி, பொசிஷன் யூட்டிலிட்டி அண்ட் நாலேஜ் யூட்டிலிட்டி. டிஃபைன் பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா என்னன்னாக்கா ஒரு ப்ராப்ளம் நடக்கிறப்போ நம்ம எக்ஸாம் பண்ணுறது. ஸோ எதனால் இந்த ப்ராப்ளம் வந்தது, எக்ஸாம்பிள் கொரோனா வந்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸாம் பண்ணுறோம். எப்படியெல்லாம் வந்தது, எப்படியெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட்டாக சுச்சுவேஷன் டொமேட்டோஸ் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ எக்கனாமிக்ஸ் நினைப்பாங்க எதனால ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, எந்த ரீசன்ஸ்னால டொமேட்டோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுதான் வந்து பாசிட்டிவ் எக்கனாமிக்ஸ். டிடெக்டிவ் மெத்தட்னா என்னன்னாக்கா இது அனலிட்டிக்கல் அண்ட் அப்ட்ராக்ட் மெத்தட் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன் வந்து ஜென்ரல் ட்ரூத்லேருந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டு, ஓகே, எல்லாம் விங்ஸ் ஃப்ளை பண்ணுறது எல்லாமே பேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ பிஜன் இஸ் அ பேர்டா? எஸ், பிகாஸ் ஜென்ரல் ட்ரூத் வழியாக வந்தது, பிகாஸ் கன்க்ளூஷன் வழியாக வந்தது, பிகாஸ் இட் இஸ் அ ஃப்ளை பண்ணுறது, அதனால இட்ஸ் அ பேர்டு. ஸோ அவ்வளோதான், இது ஃபர்ஸ்ட் டே வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.